தமிழகத்தில் பொங்கல் பரிசு தீபாவளி திருநாள் அன்று வழங்கப்பட இருக்கிறது. 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். எப்படி வரவு வைக்கப்படும், யாருக்கெல்லாம் வரவு வைக்கப்படும், எந்த வகை ரேஷன் கட்டைகளுக்கு இந்த வரவு வைக்கப்படும், இது குறித்து சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. கிட்டத்தட்ட 2026 ஒரு ரேஷன் கார்டுகளுக்கு 5000 பொங்கல் பரிசா அரசின் புதிய திட்டம். பொங்கல் மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் பொங்கலுக்கு பரிசு வழங்கலாம். ஏன்னா எலெக்ஷன் டைம் நெருங்கி விட்டது. இனி பார்த்திங்கன்னா மக்களை சந்தோஷப்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு கேள்விக்குறியாகிய நிலையில் இந்த தீபாவளி பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மக்களே. இந்த 5000 ரூபாயை தமிழக அரசு விரைவில் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வழங்க இருக்கிறது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய குடும்ப தலைவிகளுக்கு பயனடைக்கும் வகையில் இது இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக சொல்ல முடியும். கண்டிப்பாக எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தமிழகமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசுக்கிட்ட இருந்து எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஸ்கீம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீபாவளி போனஸாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் ரெடியாக இருக்குது. தமிழக அரசின் ஒரு சூப்பரான ஸ்கீம், ஒரு திட்டம் வெளியாகிருக்கு. 5000 ரூபாய் எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்கப் போகிறது, அதுவும் இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே. இந்த மறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற 3 வகை அட்டைகளுக்கு உடனடியாக 5000 ரூபாய்க்கு வழங்கக்கூடிய ஒரு டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. இந்த டோக்கனை பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல இந்த டோக்கனை உங்களால் பெற முடியும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேலும் இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே கிடைக்கப் போகிறது அப்படின்ற ஒரு உறுதியாக சொல்லியிருக்காங்க. அந்த 3 வகை அட்டைகள் என்னென்ன? NPHH, PYY, AYY. இந்த மாதிரி 3 வகை அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே உங்களுக்கு 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படுகிறது. தமிழக அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அரசு நிதி தரப்பிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி, சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டு வருவது வழக்கம். தீபாவளி பரிசு எல்லோருமே இதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னரே நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர், இந்தியாவில் நிறைய பேருக்கு நன்மை செய்துள்ளார். GST வரி விகிதத்தை அளக்காமல் குறைத்து மக்களுக்கு அதிர்ச்சி வெள்ளத்தில் ஆற்றியிருக்கிறார். அதே போல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் தீபாவளி தினத்தன்று வழங்கப்பட இருக்கு. தமிழக அரசு விரைவில் இதற்குண்டான அரசு அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தமிழக அரசு சார்பில் இதற்காக 10,000 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 வழங்கும். கூப்பன்கள் அனைத்தும் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள் மற்றும் கூட்டுறவு மையங்கள் மூலமாக வழங்கப்பட்டும். அது இல்லாமல் உங்களுக்கு வீடு தேடி வீடு வீடாகவும் வழங்கப்பட இருக்கிறதுங்க. கவலையை விடுங்க, 5000 ரூபாய் பரிசு அள்ளுங்க மக்களே. இந்த மாதிரி ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தீபாவளி திருநாள் அன்று வழங்கப்பட இருக்கிறது. 5000 ரூபாய்
உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். எப்படி வரவு வைக்கப்படும், யாருக்கெல்லாம் வரவு வைக்கப்படும், எந்த வகை ரேஷன் அட்டைகளுக்கு இந்த வரவு வைக்கப்படும், இது குறித்து சில தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ கிட்டத்தட்ட 2026 ஒரு ரேஷன் கார்டுகளுக்கு 5000 பொங்கல் பரிசா அரசின் புதிய திட்டம். ஸோ பொங்கல் மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் பொங்கலுக்கு பரிசு வழங்கலாம். ஏன்னா எலெக்ஷன் டைம் நெருங்கி விட்டது. இனி பார்த்திங்கன்னா மக்களை சந்தோஷப்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு கேள்விக்குறியாகிய நிலையில் இந்த தீபாவளி பரிசு தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இந்த 5000 ரூபாயை தமிழக அரசு விரைவில் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வழங்க இருக்கிறது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய குடும்ப தலைவிகளுக்கு பயனடைக்கும் வகையில் இது இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக சொல்ல முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லோருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, தமிழகமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசுக்கிட்ட இருந்து எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஸ்கீம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீபாவளி போனஸாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் ரெடியாக இருக்குது. தமிழக அரசின் ஒரு சூப்பரான ஸ்கீம், ஒரு திட்டம் வெளியாயிருக்கு. 5000 ரூபாய் எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்கப் போகிறது, அதுவும் இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே. இந்த மறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற 3 வகை அட்டைகளுக்கு உடனடியாக 5000 ரூபாய்க்கு வழங்கக்கூடிய ஒரு டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இந்த டோக்கனை பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் கொடுக்குறாங்க, எந்த இடத்துல இந்த டோக்கனை உங்களால் பெற முடியும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேலும் இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே கிடைக்கப் போகிறது அப்படின்ற ஒரு உறுதியாக சொல்லியிருக்காங்க. அந்த 3 வகை அட்டைகள் என்னென்ன, NPHH, PYY, AYY. ஸோ இந்த மாதிரி 3 வகை அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே உங்களுக்கு 5000 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படுகிறது. தமிழக அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு ஏழை மக்களுக்கு ஒன் ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் அரசு நிதி தரப்பிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பொங்கல் பரிசு தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி, சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டு வருவது வழக்கம். ஸோ தீபாவளி பரிசு எல்லோருமே இதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னரே நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர், இந்தியாவில் நிறைய பேருக்கு நன்மை செய்துள்ளார். GST வரி விகிதத்தை அளக்காமல் குறைத்து மக்களுக்கு அதிர்ச்சி வெள்ளத்தில் ஆற்றியிருக்கிறார். அதே போல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் தீபாவளி தினத்தன்று வழங்கப்பட இருக்கு. தமிழக அரசு விரைவில் இதற்குண்டான அரசு அறிவிப்பை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ தமிழக அரசு சார்பில் இதற்காக 10,000 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 வழங்கும். கூப்பன்கள் அனைத்தும் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள் மற்றும் கூட்டுறவு மையங்கள் மூலமாக வழங்கப்பட்டும். அது இல்லாமல் உங்களுக்கு வீடு தேடி வீடு வீடாகவும் வழங்கப்பட இருக்கிறதுங்க. ஸோ கவலையை விடுங்க, 5000 ரூபாய் பரிசு அள்ளுங்க மக்களே. இந்த மாதிரி ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.